நேத்து காலையில இருந்து மாச சம்பளம் வாங்குறவங்க மத்தியில அதிக பேசு பொருளா இருக்கிற ஒரு விஷயம் பட்ஜெட். I'm happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. 2025க்கான யூனியன் பட்ஜெட் நேத்து அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு யூனியன் கவர்மெண்டால. அதை ரிலீஸ் பண்ணது நம்ம இந்தியாவோட பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். இவ்வளவு நாள் ட்ரோல் மெட்டீரியலா மட்டுமே இருந்த அவங்க ஒரு படி ப்ரோமோட் ஆகி மாச வருமானம் வாங்குற மிடில் கிளாஸ் பீப்புள் மக்கள் மத்தியில ஒரு நல்ல பினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு படிக்கு ஜம்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேட்டர் என்னன்னா, நேத்து வரைக்கும் வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபாய் வர சம்பளம் வாங்குறவங்க டாக்ஸ் கட்ட தேவையில்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நேத்து வெளியிட்ட அந்த பட்ஜெட்டின் படி 12 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு வாங்குறவங்க டாக்ஸ் கட்ட தேவையில்ல. 12 லட்சம்னு சொல்றதை விட ரீபேட் அமௌண்டோட சேர்த்து 12,75,000 வர வருஷத்துக்கு வாங்குறவங்களுக்கு வரி விலக்கு. இதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன வருஷம் வர 50,000 இருந்துச்சு, இப்போ வந்து 75,000 மாத்திருக்காங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் சொல்றேன். அது 4 லட்சம் வர வாங்குறவங்களுக்கு டாக்ஸ் இல்ல, 4ல இருந்து 8 லட்சம் வர வாங்குறவங்களுக்கு 5% டாக்ஸ், 8ல இருந்து 12க்கு 10, 12ல இருந்து 16க்கு 15, 16ல இருந்து 20க்கு 20, 20ல இருந்து 24க்கு 25, 24க்கு மேல உள்ளவங்களுக்கு 30. நீங்க சொல்றீங்க அதே 4ல இருந்து 8க்கு 5%, 8ல இருந்து 12க்கு 10% சொல்லிருக்காங்களே, அப்புறம் என்ன டாக்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க நீங்க கேட்கலாம். அந்த 12 லட்சம் வர உள்ள அந்த 10% ஆனது டோட்டலா 60,000 ரூபாய் வருது. அது இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 சொல்லிருக்காங்கல்ல, அதை விட கம்மியா இருக்கிறதுனால அதை நீங்க கையில இருந்து கட்ட தேவையில்லை. ஐ மீன் அந்த 12 லட்சம் ரூபாய் வாங்குறாங்கல்ல, 12,75,000 ரூபாய், அவங்க அந்த 60,000 ரூபாய் கட்ட தேவையில்லை. ஆனா 13 லட்சத்துக்கு மேல வாங்குறாங்க பாருங்க, 12 லட்சம் ரூபாய் வர விட்டாங்க தெரியுமா, அவங்களுக்கும் சேர்த்து கட்டுற மாதிரி 13 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்குறவங்க 63,750 ரூபாய்க்கு மேல கட்டுற மாதிரி இருக்கும் அவங்க வாங்குற சம்பளத்தின் அடிப்படையில். இது எப்படியோ இந்த வருஷத்தோட புது நோ டாக்ஸ் லிமிட் 2,75,000 உள்ள வாங்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியா தான் இருக்கு. என்ன தாடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறான். கபி கபி மேரா தில்லுமே. ஏய் தாடி என்ன கபி என்ன கபி மேரா தில். வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம்.